அண்மை செய்தி தமிழகத்தில் அனைத்து வகையான கார்களையும் வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு பதிவு செய்ய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை கார்களில் குறிப்பிட்ட வகை மாடல்களை மட்டுமே பொது போக்குவரத்திற்கு வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது. வழக்கமாக நமக்கு தெரியும், வெள்ளை நிற பலகை கொண்ட பேருந்துகள் தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களாக இருக்கும். வாடகைக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மஞ்சள் பலகை கொண்ட பெயர் பலகையுடன் இருக்கும். அதே நேரம் இந்த வாடகைக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பொறுத்தவரை அனைத்து கார்களையும் பயன்படுத்த முடியாது. சொகுசு தன்மை கொண்ட கார்களை வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு போக்குவரத்து துறை அனுமதி வழங்காது. இனோவா போன்ற வாகனங்களில் கிறிஸ்டா உள்ளிட்ட சொகுசு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்த முடியாது. அதே போன்று வேகனர் போன்ற மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய 5 இருக்கைகளை கொண்ட வாகனங்களில் கூட அந்த நிறுவனத்தில் குறிப்பிட்ட வகை கார்களை மட்டுமே, ஸ்விஃப்ட் போன்ற கார்களில் குறிப்பிட்ட வகை மாடல்களை மட்டுமே வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு ஓட்டுநர் சங்கம் சார்பில் வாடகை வாகன ஓட்டுநர் உரிமையாளர்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். பிற மாநிலங்களில் இருப்பதை போன்று அனைத்து கார்களின் அனைத்து மாடல்களையும் பொது பயன்பாட்டுக்கு வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மூலமாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கார்களுடைய டாப் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய சொகுசு தன்மை கொண்ட அதிகபட்ச விலையில் விற்பனை செய்யப்படக்கூடிய மாடல் கார்கள் உட்பட அனைத்து கார்களையும் பொது பயன்பாட்டு வாகனங்களாக வாடகைக்கு பயன்படுத்தலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஏற்கனவே வெள்ளை பலகை கொண்ட வாகனங்களாக இருப்பவற்றையும் மஞ்சள் பலகை கொண்ட வாகனங்களாக மாற்றி பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன்.